வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரை மண்ணின் மைந்தன் முஸ்லிம் ஆகாஷ். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல தலைப்புக்கான பதிவு. அதாவது நிறைய பேர் தங்களுடைய படிக்கிற பள்ளிக்கூடத்துல அதாவது சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப, அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5ஆவதா படிக்கிற வரைக்கும் எல்லா பசங்களும் தன்னுடைய பேருக்கு பின்னால டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் இப்படி நிறைய பட்டத்தை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெரியவங்க போய் அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலுமே கூட அந்த மாதிரி டாக்டர் ஆக போறேன், போலீஸ் ஆக போறேன், வக்கீல் ஆக போறேன்னு அவங்க பார்த்து அவங்களுடைய ஆர்வத்துல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு சொன்ன அந்த சிறு குழந்தைகள் இன்றைக்கு பெரியவங்களா இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்காங்க என்று பார்த்தோம்னா நிச்சயமா இருந்திருக்க முடியாது. காரணம் என்ன பார்த்தோம்னா, அதாவது நம்முடைய பேருக்கு பின்னால நம்மளோட துறைய எழுதியிருந்தாலோ அல்லது அது மாதிரி நம்ம மற்றவங்கிட்ட சொல்லியிருந்தாலோ அதுக்காக நம்ம உழைச்சிருக்கணும். அது எப்படின்னா, அதாவது நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம வக்கீல், போலீஸ், டாக்டர் எதுவாக இருந்தாலும் சரி, அதை போடுறதுக்கு அடுத்தபட்சமாக நடவடிக்கையாக நம்ம அதற்காக உழைக்கணும். அதாவது அது எப்படி, என்ன, அதுக்கு எப்படி படிக்கிறது, எப்படி போகணும், அந்த துறையில எப்படி சாதிக்கிறது, இதுக்கு முன்னாடி சாதிச்சவங்க எப்படி சாதிச்சாங்க, நம்ம எப்படி சாதிக்கணும், அப்படி அந்த துறையை பற்றி தேடல்களும் கேள்விகளும் நிறைய இருக்கும்போது நிச்சயமா நம்ம அந்த துறைக்கு போக முடியும். அதாவது நிறைய பேர் இன்னைக்கு அந்த துறையில இருக்காங்க. அதாவது சின்ன பிள்ளையில அவங்க சொன்ன வார்த்தையில இன்னைக்கு அந்த துறையில இருக்காங்க. அது முக்கிய காரணம் அவங்க அடுத்தடுத்து வளர்ச்சியில அவங்க கடுமையான உழைப்பும், அவங்க கூட இருக்க நட்பு வட்டாரங்களும், உறவுகளோட வட்டாரங்களும் அவங்க உதவியினாலதான் இன்னைக்கு அவங்க நிச்சயமா 100ல ஒரு 10 பேராச்சும் இருந்திருப்பாங்க. அதாவது நிறைய பேர் அவங்களுடைய துறையில சின்ன பிள்ளையில, அதாவது சிறு குழந்தையா இருக்கிறப்ப எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்களும் வருங்காலத்துல, எதிர்காலத்துல இளைஞர்களா இருக்கும்போது அதே மாதிரி ஆகணும்னா நிச்சயமா அவங்க அதற்கான தேடல்களும் உழைப்புகளும் நிறைய அதுல இருந்துட்டுதான் அது சாத்தியமாக முடியும். இன்னைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலையை பொறுத்து, ஏன்னா இன்னைக்கு நிறைய போட்டி உள்ள உலகமாயிருச்சு. அதனால நீங்க சிறு குழந்தையா இருக்கும்போது நீங்க நிறைய கத்துக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கிற போகும்போது அவங்களோட துறையில நீங்க சாதிக்கும் ஒரு நபராக இருக்க முடியும். நீங்க எப்படி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நான் வக்கீல், போலீஸ் அல்லது டாக்டர், இன்ஜினியர் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் கல்லூரி படிப்பு முடியும் வரை அல்லது நீங்க அந்த இலக்குக்காக தேடி ஓடும் வரை உங்களுடைய இலக்கை, அதனுடைய தேடல்களும் அதனுடைய அறிதலும் புரிதலும் இருக்கும்போது மட்டுமே உங்கள் துறையில் நீங்கள் எப்படி சிறு குழந்தையில் ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே போல நிச்சயமா எதிர்காலத்தையும் இளைஞர்களாக இருந்தால் ஆக முடியும். அதே போல நிறைய பேர் தன்னுடைய எதிர்கால கனவு தங்க பேருக்கு பின்னால பேர் எழுதி, அதாவது நல்ல உதாரணத்துக்கு IPS, IAS, IRS இந்த மாதிரி பேருக்கு பின்னால இந்த மாதிரி எழுதி இருப்பாங்க. அதை நிறைய இடத்துல எழுதும் போதோ, நம்ம புத்தகத்திலேயோ அல்ல நோட்டு புத்தகத்திலேயோ இல்லை ஏதாவது நம்மளுடைய வாகனத்திலேயோ அதை நிச்சயமா பதிச்சிருக்கும் போது அதனுடைய நினைவுகளை நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்காக நம்ம முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கும். இப்படித்தான் தன்னுடைய இலக்குகளை அடைவதற்காக நிறைய அதுல தேடல்களும் அதை பற்றியான உணர்வுகள் நம்ம கிட்ட எப்பயுமே இருந்துக்கே இருக்கும்போது மட்டுமே நிச்சயம் நம்ம எதிர்காலத்துல நம்ம சிறு குழந்தைகளா இருக்கும்போது என்ன நினைச்சோமோ அதே மாதிரி எதிர்காலத்துல அந்த துறையால சிறப்பான பதவியை நம்மளால வகிக்க முடியும் என்பது இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.